ஞாயிற்றுக்கிழமை அதாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களா? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்தவங்களா அப்படின்னா சூரிய பகவானை வழிபடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களா இருந்தால் நீங்கள் சூரிய பகவானை வழிபடுவீங்க. சிவன் கோயிலில் வந்து பார்வதி பரமேஸ்வரன், அதாவது கருவறையிலேருந்து பள்ளியறையில் வண்டி சாயங்காலத்தில் வச்சுருவாங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கு பள்ளியறையிலேருந்து கருவறைக்கு பார்வதி பரமேஸ்வரனை பசுமாடு வச்சு பூஜை பண்ணி கருவறைக்கு கூட்டி போவாங்க. அப்போ அந்த தெய்வத்தை வழிபடிச்சுட்டு வாங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடிச்சுட்டு வந்தால் வில்வேலை வாங்கி அரிசி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். வாழ்க்கையில் நீங்கள் செய்ப்பீங்க. திங்கக்கிழமை பிறந்தவங்களா? அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க 1ஆம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திங்கக்கிழமை பிறந்தவங்களா? சந்திர பகவானா தாய்மை பண்பு, வயதானவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். அதனுடைய நம்பர் வந்து 2ஆம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். திங்கக்கிழமை நீங்கள் பிறந்தவங்களா இருந்தால் சரி. செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்கன்னா நம்பர் 9ஆம் நம்பர் செவ்வாய், அங்காரவனுக்கு அதிதேவதை முருகப்பெருமான், பால தண்டாயுத பாணியை நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் செய்ப்பீங்க. நம்பர் 9. புதன்கிழமை பிறந்தீங்களா? புதன்கிழமை பிறந்தீங்கன்னா விஷ்ணு, புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு பகவான், விஷ்ணு நாராயண பெருமாளை வழிபடிச்சுட்டு வாங்க. 5ஆம் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 5. அந்த 5ஆம் நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் செய்யலாம். பச்சை பயிர் தானம் பண்ணுங்கள். பச்சை நிறம் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி. வியாழக்கிழமை பிறந்தீங்களா? வியாழக்கிழமை நீங்கள் பிறந்திருந்தா குருமார்களை மதிக்க கற்றுக்குங்க. உங்கள் ஆசிரியரை மதிக்க கற்றுக்குங்க. 18 சித்தர்மாரை வழிபடிச்சுட்டு வாங்க. நூற்றுக்கணக்கான சித்தர்மார் இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துலேயே போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு கிழவரம் ஒரு மலை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான சித்தர் சீவசமாதியானவங்க. அவங்கள வழிபடிச்சுட்டு வாங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் மகாலட்சுமி, அங்கே அது வந்து சுக்கரஸ்தலம். சுக்கர பகவானுங்கிறது சன்னதி வேறு தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபட வைங்க. கால் பார்த்து முகம் பார்த்து துளசி வாங்கி வழிபடிச்சுட்டு வாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு, மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சிவப்பு தாமரை வாங்கி வழிபடிச்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை. 2வது சுக்கரஸ்தலம், அதான் ஸ்ரீரங்க ரங்கநாத ஸ்தலம் தான் சுக்கரஸ்தலம். சுக்கர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த சுக்கர பகவானை நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க. சுக்கரனுக்கு என்ன நெய்வேத்தியமாக நீங்கள் வாங்கி வழிபட வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. சனிக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. சனிக்கிழமை பிறந்ததா? சனிக்கிழமை வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம், 11ஆம் இடம் கும்பமாக வரும். அப்போ 11, 11 10ஆம் இடம் மகரம் தெற்கு பார்த்த வீடு, 11ஆம் இடங்கிறது கும்பமாக வரும். அது மேற்கு பார்த்த வீடு. அப்போ அந்த தெற்கு பார்த்த கருப்பண்ணை நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. 3 எலுமிச்சம்பழம் 3 சுருட்டு சூடம் வாங்கி ஒரு எலுமிச்சம்பழத்தை வேலில் குத்துங்க. 2 எலுமிச்சம்பழம் கருவறையில் கொடுத்து வாங்கிங்க. சுருட்டு அங்கே பற்ற வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக தெற்கு பார்த்த கருப்பண்ணன், அதாவது சனிக்கிழமை பிறந்தவங்க யாராக இருந்தாலும் தெற்கு பார்த்த கருப்பண்ணன் காவல் தெய்வம். சனிக்கு அதிதேவதை காவல் தெய்வம், சனிக்கு அதிதேவதை கருப்பண்ணன் வழிபடிச்சுட்டு வாங்க. மேற்கு பார்த்த, அதாவது 11ஆம் இடங்கிறது வந்து கும்பங்கிறது மேற்கு பார்த்த கருப்பண்ணன். வெங்கமேடு புளியாம்பர் சாப்பிட்ருந்து 1 கிலோமீட்டர் கிழக்கு போனீங்கன்னா 30 அடி உயரத்தில் மேற்கு பார்த்த கருப்பண்ணன் இருக்கார். அவருக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம் 3 சுருட்டு சூடம் வாங்கிட்டு போங்க. அங்கே கார்த்தின்னு ஒருத்தர் மணி அடிக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்கள், எல்லாமே உங்களுக்கு வழிபாடு சொல்லி கொடுப்பார். தெளிவாக வழிபாடு வச்சுங்க. சனிக்கிழமை பிறந்தவங்க சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு போகலாம். 9 நவக்கிரகத்தில் இருக்கிற சனி பகவானை வழிபடிச்சுட்டு வரலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் செய்ப்பீங்க. அந்த சனி பகவான் ஆயுளுக்காரகன், தொழில்காரகன். ஆனால் உங்களை நல்லா வாழ வைப்பார், வருமானத்தை கொடுப்பார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சொல்லப்படும். உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தப்படும். வாழ்க வளமுடன்.